தொலைதூரம் சென்ற அம்மாவுக்கு ஒரு கடிதம். இது கடிதங்கள் சீரீஸ் டே 1. அம்மா, ஊர் விட்டு ஊர் போயிருந்தா கூட உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன். ஆனா திரும்பி வரவே முடியாத தூரத்துக்கு நீ போயிட்டேன்னு சொல்றப்ப இந்த மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. 10 நிமிஷம் இருடா, சூடா சாப்பிட்டு போன்னு நீ சொன்னப்ப நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு உன்கிட்ட கத்திட்டு போனேன். இங்க யாரோ ஒருவருக்காக ஓயாம வேலை செஞ்சு உப்பு சப்பில்லாத சாப்பாட சாப்பிட்றப்பதான் புரியுது உன் கையில சாப்பிட்ட சாப்பாடு அமுதம்னு. உயரதிகாரி திட்டும் போது சொரணை இல்லாம கல்லா நின்ன. ஆனா அன்னைக்கு நீ சின்னதா திட்டினப்ப எதிர்த்து பேசின அதே வாய் இன்னைக்கு மன்னிப்பு கேட்க கூட உன் முன்னாடி நிக்க முடியாம தவிக்கிறேன். வெளியில மழையில நனையும் போது கூட தளத்து ஒட்ட உன் முந்தானே இல்லையேன்னு தேடிட்டு இருக்கேன். நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் என் குரல் நடுக்கத்துல என் வலிய புரிஞ்ச ஒரே உயிர் நீதான் அம்மா. இனிமே கோடி ரூபாய் கொடுத்தாலும் என் நெற்றியில நீ வைக்கும் முத்தம் இனிமேல் மறுபடியும் கிடைக்காதுன்னு ஏங்குறம்மா. மறுபடியும் நீ பிறந்து வரணும். நான் மண்டிட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்ப நீ என்னை கட்டி அணைச்சு ஒன்னும் இல்லடா தங்கம்னு நீ சொல்ற அந்த நாட்களுக்காக காத்திருக்கிறேன். இப்படிக்கு உன் அன்பான மகன். See you all in a day 2 of கடிதங்கள் series.